Hello viewers, welcome to Beauty Cooking Channel. இன்னைக்கு நம்ம கோகனட் சாகோ சாலட் ட்ரிங்க் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இந்த ரெசிபில நம்ம ஜெலட்டின் யூஸ் பண்ணாம எப்படி இந்த சாலட் ட்ரிங்க் பண்ண போறதுங்கறத பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். இதை வந்து 2 hours ஊற வச்சிட்டேன். ஸோ இதில் பாதியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம் கலர்ஸ் ஆட் பண்ணுறக்காக. இப்போது ஒரு பார்ட் ஜவ்வரிசியில் நம்ம 1 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு எல்லோ ஃபுட் கலரும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையே ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் 10 minutes குக் பண்ண இதையே இப்போ இது நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையே ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ் கலரும் போயிடும் அண்ட் கொஞ்சம் கூலாகும். அப்ராக்சிமேட்லி ஒரு 50 கிராம் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியாச்சு எல்லோ கலரில். ஸோ நெக்ஸ்ட்டு மீதி இருக்க ஜவ்வரிசியில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் இதில். தென் இது கூட நம்ம ஒரு பிஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு நம்ம இதையே குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா பாயில்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிட போகிறோம். இதை நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 கப் இளநீர் எடுத்துருக்கோம். நான் ஒரு இளநீர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபுல் க்ரீம் மில்க்கு ஒரு 200 ml ஆட் பண்ணிக்கிறோம். இது நான் ஆல்ரெடி வந்து பாலை சூடு பண்ணி நல்லா ஆற வச்சுருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 கப் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கிறோம். ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ண போகிறோம். ரெட் கலரையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம ஜெலட்டினே யூஸ் பண்ணாமல் ஜவ்வரிசிலேயே கலர் ஆட் பண்ணி இந்த ட்ரிங்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பாதாம் பிசினை நான் 2 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் சப்ஜா சீடை நம்ம ஒரு 2 hours ஊற வச்சுருந்தோம், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் சுகரையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்வீட் இருக்கும், அதனால் நான் ஒரு 1/4 கப் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 3 drops ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ரோஸ் எசன்ஸை ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டாம், இல்லாட்டி அதோட இளநியோட நேச்சுரல் டேஸ்ட்டு மாறிடும். ஸோ வெறும் ஒரு 3 ட்ராப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இப்போ இதில் நான் ஸ்லைஸ்டு பனானா ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ்டு பனானா வேண்டாம்னா நம்ம இளநீருக்குள்ளே இருக்கிற அந்த கோகோனட் ஃப்ளஷை கூட நம்ம நல்லா பொடி பொடியாக வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க ட்ரிங்க் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சாலட் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது நல்லா சுவியாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக உள்ளேயும் நம்ம ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பியூட்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.